டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு சென்சார் போகக்கூடாதுன்றது தொன்று இருக்குது. நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க டேட்டை? நீங்கள் ஒரு பப்ளிசிட்டியை முந்தி போட முடியாது. இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட்லாம் போட்டுட்ருக்காங்கல்ல, அது சென்சார் ஆன பிறகு போட வேண்டிய போஸ்ட்டு முதல்ல வந்து இது வருதுன்னு சொல்லி போடுறதுலாம் அது சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் எந்த போஸ்டரும் வரக்கூடாது. இப்போலாம் டேட் போட்டுட்டு தான் அப்புறம் போடுறாங்களே. இப்போலாம் ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் படம் ரிலீஸ் அப்படின்னு போட்டுட்டா அது வராட்டி வந்து உடனே வந்து சென்சார் போர்டை ப்ளேம் பண்ணுறது தப்பு. ராசக்தியை பார்த்தா கூட ஆர்சிக்கு போயிட்டு தான் வந்துச்சு. சினிமா பாலிடிக்ஸ் ரெண்டுத்துலையுமே ஒரு லாயல்ட்டி முக்கியமா இல்லை அந்த இமேஜ் அப்படிங்கிறது முக்கியம்? நிறைய பேர் வந்து கொந்தளிக்கிறாங்க, தகுதியான படத்துக்கு விருது இல்லை, தகுதியான நபர்களுக்கு விருது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வருது. விருது வாங்கியவர்கள் தான் சிறந்த நடிகர்களோ சிறந்த கலைஞர்களோ சொல்ல முடியாது. விருது வாங்காமல் நிறைய பேர் இருக்காங்க. நேஷனல் அவார்டு வாங்காத பல பேர் பெரிய பெரிய உச்ச நடிகர்லாம் இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு அக்பார்க்கு இல்லை. பட் 1000 கோடி அப்படிங்கிறத டச் பண்ணிட்டாங்க பாலிவுட் டோலிவுட்டில். அதுக்கப்புறம் கன்னடா இண்டஸ்ட்ரியிலையும் பண்ணிட்டாங்க, தமிழ் சினிமாவில் இனியும் பண்ணலை. ஏன் பண்ணலை? இங்கே தகுதியான படங்கள் வரலையா, இல்லை தகுதியான இயக்குநர்கள் இல்லையா அப்படி எல்லா ரசிகர்களும் கேட்குறாங்க. நீங்களும் ஒரு சினிமா ரசிகர் தான், உங்களுடைய கருத்து என்ன சார்? 1000 கோடி கலெக்ட் பண்ணிச்சு, 2000 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னு சொல்கிறது முக்கியமா, இல்லை சிறந்த படத்தை கொடுத்தோம் என்று சொல்கிறது முக்கியமாக எனக்கு தெரியல. கொஞ்சம் அரசியல் கேள்வி. 2026 எலெக்ஷன் அரசியல் களம் சூடாக போயிட்டு இருக்கு, களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? 26 எலெக்ஷன் என்ன ஆக போகுது? ஆழிப்படம் ரிலீஸ் போது நான் அரசியல் கேள்வி பதில் சொல்லணும்னு விருப்பப்படல. தாய் கிழவின்னு டைட்டில் ரோல்னால அங்கே உள்ள வந்து தாய் கிழவின்னு நான் வந்துட்டான நாளைக்கு நான் கிழவிகளையும் போடுவாங்களா ஒரு சின்ன இது ஓடும் இல்லையா, இதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணலாமா வேணாமான்னு ஒரு சின்ன ஒரு டவுட்லேயே இருந்துட்டு இருந்தாங்க. சிவகார்த்திகேயன் தயாரிக்கும் ராதிகா சரத்குமார் நடிக்கும் போடுறது எவ்வளோ பேருக்கு வரும், அந்த ஒரு வாய்ப்பு அதில் இருந்துச்சு. 20ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு 27க்கு நாங்கள் ஆழியை தள்ளணும். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை தள்ளி 27ஆம் தேதி ஆழியோட வராங்க. அதுதான் கேட்கலான்னு நீங்கள் உங்களோட ராதிகா சரத்குமார் மோதன்னு போடுறதுக்கு ஒரு செய்தி வந்து விட்டது. லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ், சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். தமிழகம் எங்கும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து உங்கள்கிட்ட பிச் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்டுக்காக நீங்கள் ஓகே பண்ணுறீங்க? இப்போ இருக்க சமீபத்தில் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு அதில் சம்திங் நியூவாக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருக்கணும், கெட்டப் ஏதாச்சும் வித்தியாசமாக இருக்கணும், இந்த மாதிரி சம்திங் நியூவாக இருக்கணும். அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு புது பரிமாணம் இருக்கணும்னு நினைக்கிறவனா. அந்த விதத்தில் இது இந்த கதையே களம் சொல்லும் போதே இது எப்படி போட்டுள்ளே எடுத்து கதையை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட முடியுமா? ஏன்னா அவர் வந்து அதுக்கு அந்த பேட்டர்னில் படம் பண்ணுறாரு. நான் இப்போயும் என்ன சொல்லணும், அந்த பேட்டர்ன் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க சார். ஏன்னா அது ஒரு 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 யூஎஸ்பி ஆகிடும் அவருக்கு. இப்போ மாதவராப்தாஸ் எடுத்தாச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லுவார், ஒரு அலுவலகத்துக்கு உள்ளே வடித்து படத்தை முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் த்ரில்லிங்காக சொல்ல ரொம்ப டஃப்பான விஷயம் இல்லை. 100% ரொம்ப கஷ்டம். இதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போட்டுன்னு போகும்போது கூட ஃபிஷிங் வெசல்னு போகும்போது எப்படி முழுமையாக வந்து கடலில் எடுக்க முடியாது. அப்போ ஐஸ் பாக்ஸு ஃப்ரீசர் எல்லாமே செட்டு அதே சைஸில் பெரிய செட் எடுத்து அதில் ஹைட்ராலிக்ஸ் பண்ணி எல்லா போட் மூமெண்ட் எப்படி கடலில் இருக்குமோ அந்த அளவுக்கு மூமெண்ட்டுக்கு ஹைட்ராலிக்ஸில் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பேசும்போதும் எல்லாம் டேரக்டும் எல்லாமே அந்த ஷேக் எல்லாமே இல்லை. வெளியே வரும்போது கூட நம்ம இதை போட்டில் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுடைய ஃபார்முலா எந்த மாதிரி சார்? நம்ம இவ்வளோ வருஷமாக பார்த்துட்டோம். இப்போ இருக்கிறதுக்கு வந்து இப்போ கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை இப்போ கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் பண்ணணும்? கமர்ஷியல் நான் கமர்ஷியல் இன்றைக்கி படமே கிடையாது நிரஞ்சன். எஸ், இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் எப்படி மாறிட்டாங்கன்னா அதில் வந்து கதாநாயகன் கதாநாயகி இப்படிலாம் அவங்க பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. அந்த படத்தோட கதையை முதல்ல பார்க்குறாங்க, ப்ரெசன்டேஷன் பார்க்குறாங்க, அண்ட் அந்த படத்தின் திரைக்கதையில் யார் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் பார்க்குறாங்க. ஹீரோ மேட்டர்ஸ் இல்லை, ஹீரோன்றது மட்டும் இல்லாமல் ஹீரோன்றது வந்து ஒரு புல்லிங் ஃபேக்டர். இன்றைக்கி ஒரு பெரிய மார்க்கெட்டபிள் ஹீரோஸ் அப்படின்னா அந்த ரஷ் வந்து முதல்ல வரத்துக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அங்கே படத்தில் ஒன்றும் இல்லாட்டி இது நகை இந்த ரஷ் கோஸ் பேக். இப்போ நான் போர்த்துகல் பண்ணேன், நானும் வந்து அசோக் செல்வம் பண்ணோம். ஸோ எனக்கு அது கம்பேக் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபிலிமாக எல்லோரும் சொன்னாங்க. பட் அது வந்து உடனடியாக என்ன இந்த படம் அப்படின்னு சொல்லி உடனே ஓடி போய் பயங்கரமாக போய் பார்க்குற மாதிரி நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணனா என்ன இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தாங்க. அது பெரிய லெவலில் போய் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து கதைக்களம் த வே யூ டேக், இன்றைக்கி இருக்க புது இயக்குநர்கள் எப்படி எடுக்கிறாங்க, அந்த கதை எப்படி சொல்கிறாங்க, வெதர் அந்த ஆடியன்ஸ் இப்போ டெலிவிஷன் பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு புது படமே பார்க்குறீங்க, ஒரு அடுத்த சேனல் அடுத்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் போயிடுவோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 10 minutes or 15 minutes we can hold the audience and they like it. அப்புறம் எதிர்ச்சின்னு கையை தட்டி போகிற அளவுக்கு அவங்க உட்காந்துருவாங்க படத்தில்.
ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுற படம் தான் இன்றைக்கெல்லாம் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் ஆடியன்ஸோட மனநிலை வந்து இந்த ஹீரோ படம் வந்தால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்காங்கல்ல. இருப்பாங்க, 100% இருப்பாங்க. பேசிக்காக வந்து அதுதான் ஹீரோ வர்ஷிப்பே. இப்போ என்ன பண்ணாலும் நம்மளை வந்து வரவேற்கிறாங்கன்னு சொல்கிறது அந்த ஹீரோ வர்ஷிப் தொண்டு தொட்டு பார்க்கணும் நாள். ஏன்னா வந்து 35 வருஷமாக இருக்கேன். என்னுடைய ஆடியன்ஸு, என்னுடைய ரசிக பெருமக்கள் இன்றைக்கும் என்னோட பயணிக்கிறேன். அது வந்து அரசியல் ரீதியாக மாறுபட்டு இருந்தால் கூட ஆஸ் அன் ஆக்டர் என்னை ரசிகராக இருப்பேன். இன்றும் அந்த ரசிகத்தன்மை அண்ணன் படத்தை போய் பார்க்கணுன்ற ஒரு வெறியில் தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு பேஸ். பட் இன்றைக்கி இருக்கிற வந்து இது சினிமா போய் பார்க்குறவங்க பல கோணத்தில் பார்க்குறாங்க. ஹீரோ வர்ஷிப் மட்டும் அல்ல. பார்த்தீங்கன்னா நீங்கள் டூட் படம் பிரதீப் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் பேசப்பட்ட கேரக்டர் சரத் சார் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லும் போது அது ஒரு கிரே ஷேட் தானே. ஆமாம், அந்த கிரே ஷேடில் ஒரு புதுமை கொடுத்தோம். அந்த புதுமை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அது வந்து பேசப்படுகிறது. ஸோ தென் வி ரீச்சிங் அதர் ஆடியன்ஸ். சரி, அந்த தெலுங்கு ப்ரொமோஷன்ஸு கூட பார்த்துருந்தோம். டியூட் படத்தோட தெலுங்கு ப்ரொமோஷன்ஸில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு பாயிண்ட், பிரதீப் அவர்களை பற்றி கேட்கும்போது இவர் அந்த ஹீரோக்கான மெட்டீரியல் இல்லை அப்படின்னு சொல்லும்போது டேலண்ட், அவர் படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு டேலண்ட்டாக இருக்காருன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி இங்கே இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து இந்த ஹீரோ மெட்டீரியல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா? பார்க்க லுக்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. அது அந்த 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 பத்திரிகையார் சகோதரி கேட்ட கேள்வியின் விதம் தவறுன்னு நினச்சேன். இன்னைக்கு வந்து ஹூஸ் அ ஹீரோன்றதுக்கு வந்து எதுவும் இது கிடையாது, வரையறை பண்ணி வைக்கல. எனிபடி கேன் பி அ ஹீரோ. அது வந்து லைஃப்லையும் சரி சினிமாலையும் சரி, அ ஹீரோ இஸ் சம்படி ஹூ டஸ் குட் இன் சம் வே டு த சொசைட்டி. ஒரு அப்பா வந்து மகனுக்கு ஹீரோவாக இருக்கலாம், அப்பாவோட செயல்பாடுகளை பார்த்து. அவனுக்கு அப்பா வந்து என்ன பண்ணாலும் அப்பா விரும்புகிறவனாக இருப்பான். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஆனால் ஹீரோ வர்ஷிப்ன்றது வேறு. அதனால் இன்றைக்கி வந்து ஹீரோ வந்து இப்படி தான் இருக்கும், 6 அடியில் இருக்கணும், அவன் அஜானுபாவாக இருக்கணும், அவன் செஸ்ட் சைஸுகள் இருக்கணும், மஸ்குலராக இருக்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. முதல்ல வந்து என்னென்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு ஹீரோனா இப்படி தான் இருக்கணும். நாடகத்தில் நடிச்சிருப்பாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கும். இப்போ மக்கத்தில் புரட்சி தலைவராக இருக்கட்டும், சிவாஜி சாராக இருக்கட்டும், என்னுடைய மாமனார் எம்.ஆர். ராதாவாக இருக்கட்டும், எஸ்.எஸ்.ஆராக இருக்கட்டும், பலரும் நடித்தவர்கள் எல்லாமே நாடக மேடையிலேருந்து சினிமாவுக்கு வந்தவங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு வசீகரம் தோற்றம், எதிர்பார்ப்பு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நாடகத்தை பார்த்தவங்க சினிமாவில் பார்க்கும்போது அப்போ வந்து எல்லாம் வந்து ஒரு சில பரிமாணங்களும் ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு இப்படி இருக்கணும், ஒரு ஹீரோனா இப்படி இருக்கணும், டக்குன்னு பார்த்தா பிடிக்கிற மாதிரி இருக்கணும், அப்படிலாம் வந்து படம் எடுத்தாங்க. இப்போ வந்து கதைக்களமே மாறிடுச்சு. அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் பண்ணும்போது ஹீரோ வந்து நீங்கள் கருப்பு சிவப்பு வெள்ளை எதாக இருந்தாலும் அந்த எதாவது பாதட் ஆஸ் லாங் த ஸ்டோரி இஸ் ஸ்ட்ராங். சார், உங்களுக்கு விருதுகள் மேலெலாம் நம்பிக்கை இருக்கா சார்? ஏன்னா இப்போ சமீபத்தில் விருதுகள் நம்ம பார்த்தோம், ஒரு படம் ரிலீஸே ஆகலை, அந்த படத்துக்கு ஒரு விருது தராங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கொந்தளிக்கிறாங்க. தகுதியான படத்துக்கு விருது இல்லை, தகுதியான நபர்களுக்கு விருது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வருது. உங்களுடைய விருதுகள் வந்து கொடுப்பது வந்து ஒரு நடிகனுக்கு வந்து உண்மையிலே அது வந்து உந்துதல் தானே. நீங்கள் உங்களுக்கு பாராட்டப்படுகிறீர்கள் அப்படின்னா நிறைஞ்சனே வந்து நல்லா இன்டர்வியூ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது பாராட்டுக்காக எதிர்பார்ப்பே இல்லாமல் நீங்கள் உட்கார மாட்டீங்க. நீங்கள் எப்படி பண்ணியிருந்தோம் சார், நல்லா பண்ணியிருந்தீங்களா, ஒரு உத்தரவாதம். இட் ஜஸ்ட் அ கேரண்டி, ஹவு டு யூ பெர்ஃபார்ம்டு கேட்குறது இருக்கு இல்லையா. அது வந்து நாடக மேடையில் ஈஸியாக கிடைச்சிருது. நீங்கள் அங்கே நடிக்கும் போதோ அந்த காட்சி நடிக்கும் போதோ கைத்தட்டலின் மூலமாக, இந்த ஒளியின் மூலமாக சிறப்பாக நடிக்கிறீர்கள்னு தெரிஞ்சிடும். ஆனால் சினிமாவில் தியேட்டரில் போய் வந்து பார்த்தா தான் தெரியும் இல்லையா. அப்போ அந்த நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து சினிமாவில் தான் கிடைக்குது. அதுவும் வந்து ஆடியன்ஸ் வந்து அங்கே போய் பார்த்தா தான் கிடைக்குது. ஆனால் அந்த கேரக்டர் சிறப்பாக இருக்கும்போது, அவங்க வந்து அந்த பரிமாணம் சிறப்பாக இருக்கும்போது அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த அவார்டை பற்றி கேட்டதுக்கு இந்த கண்டினியூஸாக ஒரு 5 வருஷத்துக்கு கொடுக்காமல் இருக்கிறது சேர்த்து கொடுத்தது பாராட்டுறேன். ஒரு விதத்தில் வந்து இட்ஸ் ரெகக்னிஷன். அது வந்து ஒரு வைட்டமின் எம் தானே, நடிகனுக்கு ஒரு வைட்டமின் எம் தான். அப்போ அது வந்து காலத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக அது கொடுத்துட்டே வந்தாங்கன்னா அது வந்து இதாக இருக்கும். பட் லேட் ஆகும் போதோ இன்னும் வரலன்ற போதோ அது வந்து தவறாயிடும். ஆனால் ரெண்டாவது, ஒரு விருது என்பது வந்து உறுதியாக கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அது வந்து பேட் ஆன் த பேக் ஆங்கிலத்தை சொல்கிறோம் இல்லையா. சம்படி ஹஸ் டு பி என்கரேஜ்ட். அப்போ என்கரேஜ்மெண்ட் எப்படி கிடைக்கும்? ரெகக்னைஸ் பண்ணும்போது தான். ரெகக்னைஸே பண்ணாமல் போயிட்டு இருந்தால், அதனால் விருது வாங்கியவர்கள் தான் சிறந்த நடிகர்களோ சிறந்த கலைஞர்களோன்னு சொல்லிட முடியாது. விருது வாங்காமல் நிறைய பேர் இருக்காங்க. நேஷனல் அவார்டு வாங்காத பல பேர் பெரிய பேர் உச்ச நடிகர்லாம் இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு அக்மார்க் இல்லை. பட் டு பேட் ஆன் த பேக் மறுபடியும் சொல்ல இல்லையா, உந்ததிலோ ஒரு அவங்களுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டுதலோ ஒரு கலைஞனுக்கு தேவைப்படுகிறது. உங்களுடைய அந்த ஃபிசிக் பற்றி பார்த்தோன்னா ஆரம்ப காலத்துலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காப் ஃபிலிம் அப்படின்னா கம்பீரம் அந்த லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண படம். அதில் ஒரு ஃபைட் சீனில் வந்து இந்த பனியன்லாம் கிழிச்சிட்டு
நம்ம அப்படியே பேர் பாடியோட நிற்பீங்க. ஜாஸ்பரோட ஒரு ஃபைட் எடுத்துருப்போம். எஸ், அது ரொம்ப ஹைப்டாக இருக்கும். மசில்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹைப்டாக இருக்கும். மற்ற படத்துக்கும் அதுக்கு ஒரு வேரியேஷன் இருக்கும். ரொம்ப பம்படப்பாக வச்சுருப்பீங்க. அது பார்த்துட்டு ஆடியன்ஸோட வரவேற்பு அப்போ எப்படி இருந்துச்சு? யாராவது டிப்ஸ்லாம் கேட்டாங்களா ஹீரோஸ் அந்த மாதிரிலாம்? இல்லை, அப்போ வந்து ஏஐ அண்ட் கம்பீரம் வந்து தொடர்ந்து வந்துச்சு. ஏஐக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். பேசிக்காக வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ஹையஸ்ட் லெவலில் இருக்கணும்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணோம். அது வந்து கம்பீரத்துக்கு அடுத்தது வரும்னு எனக்கு தெரியும். ஸோ அது வந்து அதுக்கு பண்ணோம். ஆடியன்ஸ் எப்போதுமே என் படங்கள் பார்க்கும்போது ஏஐயில் பார்த்தீங்கனாலே ஒரு நியூட் ஃபைட் பண்ணியிருப்பேன். லங்கோட்டு கட்டிட்டு தான் ஃபைட் பண்ணேன். பட் அது வந்து பேசிக்காக ஐ எம் சப்போஸ் டு பி நியூட் இந்த காட்சியில். அப்போ அது வந்து பண்ணணும்னா ஓரளவுக்கு ஆடியன்ஸ் பார்க்கும்போது அதுக்குள்ள எந்த தயக்கமும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து கிராமப்புறத்தில் வந்து லங்கோட்டு கட்டி போய் ஆற்றில் விழுந்து குளிக்கலையான்னு, தட்ஸ் நாட் வாட் இட் இஸ். பட் அது எப்படி எடுப்பார் சூப்பர் சூப்பராயன் இல்லையா? நம்ம நியூடாக தான் இருக்காருன்றதும் தெரியணும். ஆனால் ஆடியன்ஸுக்கு அப்படி தெரியாது. பட் த மேக்கிங் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அந்த படத்தில், ஏஐ படத்தில். அந்த ஃபிசிக் வந்து அதுக்காக தான் பண்ணோம். பிகாஸ் நான் வந்து மிலிட்ரி ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொளுத்த போகும்போது அந்த ஃபைட்டே வரும் ஏஐயில். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து குட் ஃபிசிக் இருந்தால் தான் கோயிங் டு எக்ஸ்போஸ் யுவர் ஃபிசிக், யூ ஷுட் பி இன் குட் ஃபிசிக் கண்டிஷன். அப்படி பண்ண தான் கம்பீரமும். ஏற்கனவே வந்து நான் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுறோன்றது தெரியுது. ஸோ ஆடியன்ஸ் கெட் மோட்டிவேட்டட் when I look good. சார், இப்போ சென்சார் போர்டு இஷ்யூ சில படங்களுக்கு நடக்குது. ஒரு இயக்குனர் வந்து முன்னாடி சொல்லியிருந்தார், என் படத்தில் வந்து வைலன்ஸே இல்லை, ஆனால் அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் இருக்குது. வைலன்ஸ் உள்ள படங்களுக்கு U/A தராங்க. எப்படி இது இயங்குது? இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனால் 60 நாளுக்கு முன்னாடியே வரணும், நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்சாருக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கெல்லாம் போகுது. உங்களுக்கு என்ன கருத்து சார்? சென்சார் போர்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்சார் போகக்கூடாதுன்றது தொன்று தொட்டு இருக்குது. நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க டேட்டை? நீங்கள் ஒரு பப்ளிசிட்டியே முந்தி போட முடியாது. இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட்லாம் போட்டுட்ருக்காங்கல்ல, அது சென்சார் ஆன பிறகு போட வேண்டிய போஸ்ட்டை முதல்ல வந்து இது வருதுன்னு சொல்லி போடுறதுலாம் சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் எந்த போஸ்டரும் வரக்கூடாது அப்போல்லாம். அப்போ நீங்கள் வந்து படத்தை காண்பித்து அந்த படத்தை சென்சார் செய்த பிறகு அது வந்து சர்டிஃபிகேட் இருந்தால் தான், அது வந்து ஸ்டாம்ப் போட்டால் தான் போஸ்டரை ஒட்ட முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது சென்சார் வந்து இட்ஸ் அ மஸ்ட் தானே. பாலிசி இருக்குது, கவர்மெண்ட் பாலிசி, தட் எனிதிங் தட் கண்டென்ட் தட் கம்ஸ் அவுட் இன் டு சொசைட்டி அது வந்து சென்சார்ஷிப் இருக்குதுன்னு தெரியும். அப்போ அந்த படம் சென்சார் போய்ட்டு தான் வரணும். அப்போ நீங்கள் பிளான் பண்ணணும். எந்த ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண நினைக்கும் போது யூ ஹேவ் டு பிளான். நம்ம இந்த மாதம் ரிலீஸ் பண்ணுறோம்னா அதுக்கு எப்போ படத்தை முடிக்கணும். ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் அப்படி 2 மாதத்துக்கு முன்னாடி தயாராக இருக்கணும்ல. இப்போலாம் டேட் போட்டுட்டு தான் அப்புறம் போடுறாங்களே இப்போலாம். ஆமாம், டேட்டு வந்து இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் படம் ரிலீஸ் அப்படின்னு போட்டுட்டா அது வராட்டி வந்து உடனே வந்து சென்சார் போர்டை ப்ளேம் பண்ணுறது தப்பு. இப்போ பராசக்தியை பார்த்தா கூட ஆர்சிக்கு போயிட்டு தான் வந்துச்சு. இப்போ என்னுடைய படம் நானா இது அடங்காது ரிலீஸே ஆகலையே. அப்போ கண்டென்ட் வந்து இட்ஸ் நாட் பெர்மிசிபிள். ஓகே, இப்போ நான் நடிச்சனால எனக்கு இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது, நான் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிடலாம், நான்லாம் முடியாது. பட் இட்ஸ் இண்டிபெண்டன்ட் பாடி. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேள்விக்கு ஒவ்வொருடைய கண்ணோட்டம் இருக்குல்லையா, மெம்பர்ஸ் உட்கார்றவங்க எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் ஜூரி இந்த கோர்ட்ஸ் அமெரிக்காலெல்லாம் ஜூரி இருக்குது, 12 பேர் உட்காந்து டிசைட் பண்ணுறாங்க ஃபைனலாக. அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து சில காட்சி வந்து ஒப்புதல் இருக்கலாம், ஒருத்தருக்கு இல்லவே இல்லாமல் அவர் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுவார். அப்போ நீங்கள் அதுக்கு வந்து உடனே சென்சார் ஹெட் அங்கே வந்து வேறு வழியில் வந்து ஆர்சிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒற்றை கருத்து ஒருமித்த கருத்து வந்தால் மட்டுமே உடனடியாக வந்து சென்சார் பண்ணி என்ன யூசர்டிஃபிகேட் கொடுக்கலாமா இல்லை டியூஏ கொடுக்கலாமான்றது முடிவு பண்ணுறது அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ கண்டென்ட் வந்து பார்த்து பயஸ்டாக யாரும் பண்ணுறது வாய்ப்பு கிடையாது. பிகாஸ் ஒருத்தர் தனிநபர் அமர்ந்து அதை சென்சார் போர்டில் செய்யலை. இப்போ ஒரு கருத்து இருக்கே சார், முன்னாள் இயக்குனர்கள் இல்லை முன்னாள் நடிகர்கள் நல்லா சினிமா தெரிஞ்சாலும் அங்கே இருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பாலிவுட்லேயும் சொல்லியிருந்தாங்க. தமிழ் சினிமா அந்த கருத்து வந்துட்டு இருக்கு. உங்களுடைய படம் பார்த்து பார்க்க போகிறவங்க எல்லாமே சினிமா தெரிஞ்சவங்களா? சினிமா பார்த்து ரசித்தவர்கள் தானே, அவங்க சினிமா தெரியும்ல. என்ன இந்த சீன் வந்து அந்த படத்தில் வச்சுருந்தாங்கன்னு சொல்லக்கூடிய அளவு கூட இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தெரியல எதுக்கு இந்த மாதிரி எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால் சினிமா கலா ரசிகன் என்பது அதுக்குன்னு ஒரு தனி குவாலிட்டின்னு கிடையாது. பட் தே ஷுட் நோ நம்ம பேசிக்காக என்ன பாலிசி, நம்ம நாட்டில் எதெல்லாம் வந்து அப்ஜெக்ஷபிள் மேட்டர், பேட்ரியாட்டிசத்தை குறைக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி சில மத கலவரத்தை தூண்டுவது போல இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வாட்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க நோட் இருக்கும். சென்சார் போர்டு சேர்ந்தவொடனே மெம்பராக வந்த பிறகு இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோன்றதை அவங்களுக்கு ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அதை பேஸாக வச்சுக்குவாங்க. தென் அப்ஜெக்ஷன்லாம் என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இருக்கா, அந்த எந்த அளவுக்கு இருக்குது, இது வந்து இளைஞர்களை கெடுக்கும் அளவுக்கு இருக்கா, வயலன்ஸ் பார்க்குறாங்க, எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இட் இஸ் ஆல் சென்சார் போர்டை வந்து நம்ம வந்து நியாயமாக இல்லை அப்படின்னு நினைப்பது வந்து தவறு நான் நினைக்கிறேன். ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அப்பா வந்து
கண்ட்ரோல் இருக்காரு, அப்பா எல்லாமே தப்பாக தான் பண்ணுவான்னு எடுத்துக்கிட்டோன்னா தப்பாக தான் பண்ணால் நீங்கள் நினச்சிக்கிட்டே தான் இருக்க வேண்டியது. நம்ம கொஞ்சம் சீரியஸாக போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சரத்குமார் சாருடைய அந்த பூக்கி வெர்ஷன் பார்த்துருவோம். ஏன்னா அந்த ரீல்ஸ்லாம் பார்த்தேன், உங்கள் சன்னுடைய ரீல்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக. ரீல்ஸ் சன் ரீல் போட மாட்டான், அவன் வந்து 21 வயசு இளைஞன், அவன் வந்து வேறு மாதிரி இருப்பான். அந்த டாக்டர் தான் வச்சு செய்கிறாங்க இப்போலாம். அந்த கடி ஜோக்ஸ் மாதிரிலாம் சொல்லிட்டு நீங்களும் ஒரு அதிகமாக உட்காந்துருப்பீங்க. அந்த கடி ஜோக்ஸ் வந்து நான் எப்பயாச்சும் ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பேன். அது விளையாட்டாக சொன்னது வந்து இப்போ அவங்க சீரியஸாக என்னை வந்து பழி வாங்குகிறார்கள்னு சொல்லுவேன். ஏதாச்சும் கேட்டு என்ன 1000 பிரச்சனையை திங்க் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி, முதல்ல ரெக்கார்ட் பண்ண எனக்கு தெரியாது, அதை பார்த்த பிறகு தான் அப்புறம் சரின்னு சொன்ன பிறகு தான் சரி பண்ணுறாங்க. ஏதோ இப்போ ஒரு அனதர் வெர்ஷன் பார்க்க முடியுது சரத்குமார் சாரை. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் இப்போ திரை நடிகர்களை வந்து நம்ம படத்தில் பார்க்குற இமேஜ் மட்டும்தான் இங்கே இருக்கும். இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு அது எல்லாமே உடையுதுல்ல சார், அது உங்களுக்கு ஹாப்பி? பட் அந்த ப்ரைவசி இங்கே கெடுது அப்படின்னு ஃபீல் 100%. எல்லாத்தையுமே நம்ம அங்கே சொல்லணுன்ற நிர்பந்தத்துக்குள் தள்ளப்படக்கூடாதுன்னு நினைப்பவன் நான். அது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாருமே படம் நம்ம போட்டால் என்ன அப்படின்னு நினைக்கிறது ஒன்று, நான் செய்கிறது எல்லாமே அதை போடணுமா அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. ஃபெமிலியாரிட்டி பீட்ஸ் கண்டெம்ட் அண்ட் ரேரிட்டி வின்ஸ் அட்மிரேஷன் சொல்லுவான். ஃபெமிலியாரிட்டினா அடிக்கடி பார்ப்பது பீட்ஸ் கண்டெம்ட். நிரஞ்சனை டெய்லி பார்த்துட்டு இருந்தேன்னா ஒரு சலிப்புத்தன்மை வந்துடக்கூடாது இல்லையா? அதே மாதிரி ரேரிட்டி வின்ஸ் அட்மிரேஷன்றாங்க. என்றைக்காச்சும் ஒன்று பார்த்தா எப்படி இருக்கீங்க, நல்லா ரொம்ப நாளாச்சு அவங்களை பார்த்துட்டு உங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி இப்போ கான்ஸ்டண்ட்டாக இப்போ வித் தெம் எல்லாமே தெரிஞ்சு போயிடுமோ. இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கிட்ட வந்து வண்டி வந்து நிற்கும், ஒரு ஆர்டிஸ்ட் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து நின்ன காலங்கள் போய் நீ தான் பார்த்துலாமே, நீ போஸ்ட் போடுவாங்க பாருங்கள் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுச்சு. ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. யூ டு ப்ரொமோட் யுவர் செல்ஃப், யூ டு கோ தேர் அப்படி வந்துடுச்சு. ஸோ அது ஒரு கருவியாகி போயிடுச்சு இன்றைக்கி உங்களுடைய பாப்புலாரிட்டி க்ரோத்துக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பீப்புள் ஆல்சோ வாண்ட் டு நோ லிட்டில் பர்சனல், ரொம்ப டீப்பாக இல்லாதையோ நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தான் வராங்களே இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ நடிகர் ஆகிட்டாங்களே. அது நல்ல விஷயம் தானே சார், அவங்க டேலண்ட் அங்கே வந்து வெளிப்படுத்துகிறாங்க, அது நல்ல விஷயம் தானே. வெளிப்படுத்துறாங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு டேலண்ட் இருக்குது, வெளிப்படுது. அதை பார்த்து படத்தில் கூட அவங்கள வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இட்ஸ் அனதர் டூல் டு கெட் இன்டு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. சினிமா பாலிடிக்ஸ் ரெண்டுத்துலையுமே ஒரு லாயல்ட்டி முக்கியமா இல்லை அந்த இமேஜ் அப்படிங்கிறது முக்கியமா சார்? லாயல்ட்டி முக்கியம், என்ன செய்ய போகிறோன்றது முக்கியம். ஓரளவுக்கு லாயல்ட்டி இல்லாமல் வந்து சினிமாலையும் சரி அரசியலையும் சரி பண்ண முடியாது. அதுக்காக இப்போ எல்லா காட்சியும் நடிச்சிட முடியாது. யூ ஷுட் ஹேவ் லிமிட்டேஷன் இன் சம் சீன்ஸ், யூ ஷுட் ஹேவ் யுவர் ஓன் ஒப்பீனியன் ஆல்சோ இன் சம் சீன்ஸ். அது மாதிரி இது வந்து வேணாம் சார், தேவையில்லை சார் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த படத்தில் கூட சரி, நான் வந்து கும்பசீலையும் சரி என் கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து கஞ்சா பிரயோகம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்மளே கஞ்சா கடத்தணும்னு படம் எடுத்தால் அது நியாயமாக இருக்குமா? அப்போ வந்து இல்லை, நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கஞ்சாவை வந்து சப்ளை பண்ணிவிட்டு இந்த இளைஞர்களை கெடுக்க வேண்டுமா, இந்த வறட்சினால் நம்ம வந்து பாதிக்கப்பட்டதுக்காக பண்ணிவிட்டு போலீஸ்லேயும் மாட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு சீன் வச்சுருப்போம். ஸோ வி ஆர் ட்ரைங் டு ஹேவ் அதுக்கு வந்து ஒரு மாற்று சீரு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். டூடில் அப்படி தானே ஆனர் கில்லிங் உள்ள ஒரு அதிகமான், அது தவறுன்றதை உணர வைப்பது தான் படத்தை கடைசி மேட்டர். ஸோ பிரதீப் சொன்னாலும் சரி, நானும் சரி. ஆனால் நானும் வந்து சமுதாயத்தில் கல்ச்சரல் டீக்ரடேஷன் ஆகுதுன்னு சொல்லி தாலி கட்டுற ஒருத்தன் பிள்ளை பத்து உணர்த்தினப்பா அப்படின்னு கேட்க வச்சுருப்போம். டிராவிட் கேரக்டர் வச்சு அந்த பொண்ணை பார்த்து ஹீரோயினை பார்த்து நீ சோறு தான் தின்றியா வேறு எதுவும் தின்றான்னு கேட்டிருப்போம். ஸோ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்க வேண்டிய கேள்விகளும் கேட்கப்படுகிறது. ஸோ இரு தரப்பும் சொல்கிறாங்க அதில். ஸோ இட்ஸ் நத்திங் ராங் அண்ட் டூயிங் ஃபிலிம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். ஓகே, இப்போ மக்களுக்கு வந்து தேட்டருக்கு வரோம், 2 மணி நேரம் ஜாலியாக படம் பார்க்குறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அதிகமாக இருக்குது. தேட்டருக்கு வரும்போது நீங்கள் கருத்தாக சொல்லி எங்களை இது பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்களா? இருக்கலாம். பீப்புள் வந்து வேரியஸ் இருக்குது. எல்லோரும் சில பேர் என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்டுக்காக படத்துக்கு வருவாங்க. சில பேர் ஏதாச்சும் புதுசாக வந்து இருக்குமா அந்த படத்தில் வித்தியாசமாக சொல்கிறாங்களான்னு கூட எதிர்பார்க்கறது உண்டு. ஸோ டிபெண்ட்ஸ். அதான் சொன்னேன், இயக்குனர் அந்த ஆடியன்ஸ் அன்னைக்கு, ஏன்னா நம்ம நல்ல படம் எடுக்கணும்னு தான் எல்லோரும் எடுப்பாங்க. ஆனால் கடைசியில் ஜட்மெண்ட் வந்து அவங்க தானே. ஜட்மெண்ட் டே இஸ் ரிலீஸ் டே. அவங்க பார்த்து பிடிக்கலன்னா அது என்ன ரீசன் தெரியாது. சில படம் நம்ம பார்த்துருப்போம், பரவாயில்ல இன்னும் பெட்டராக இருந்துக்கலாம்னு நினச்சி போயிட்டு நம்ம போவோம். எங்கெல்லாம் வந்து சிரிப்பு வராதோ ஆடியன்ஸை பார்த்தா அங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இது நமக்கு சிரிப்பே வராத இடத்துல இவன் சிரிக்கிறான்னு பார்ப்போம். ஸோ இட் இஸ் ஒன்லி த ஆடியன்ஸ் டு டிசைட் சக்ஸஸ் ஆஃப் த ஃபிலிம், நாட் அஸ். நம்ம நல்லா எடுக்கணும்னு நினைப்போம். ஒரு படத்தை நம்ம எடுத்ததை கதையை வந்து சொன்னாங்க, அந்த கதைக்கு தகுந்த மாதிரி நடிச்சிருக்கோம், கதைக்கு தகுந்த மாதிரி இயக்குனர் இயக்கிவிட்டார், இன்னும் பெட்டராக எடுத்துக்கலாம், பட் இனிமேல் டைம் ஆகி போச்சு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டு ரிலீஸ் பண்ணும்போது சில படங்கள் நம்ம மீறி பெருசாக ஓடும். எதிர்பார்க்காத எதிர்பார்த்த படம் இது இருக்கும்போது எனக்கு வந்து சூரியவம்சம் ஒரு நார்மலான ஒரு ஹிட் ஆகும்னு நினச்சேன். இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு நினைக்கல. அவ்வளோ கருத்துக்கள் அப்படின்றது ஆழமாக பார்த்துட்டாங்க அந்த படத்தை. நாட்டாமை
ஜென்ரலாக இருந்தது. அது பார்க்கும்போது ஒரு வெற்றி படத்துக்கான அறிகுறி இருந்தது. பட் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி 150 நாள் 275 நாள் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலே. அந்த மாதிரி தான் ஆடியன்ஸுக்கிட்ட தான் இருக்குன்றேன். எஸ், இப்போ ஒரு கப்பல் வந்து கல்யாணம் பண்ணி வீட்டு விட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னாலே சூரியவம்சம் கப்பல் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஐடென்டிட்டி வச்சுக்கிறாங்க. அதுலேருந்து நாங்கள் வளர்ந்து வரோம் அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்ப ஒரு மோட்டிவேஷனல் ஃபிலிம்ஸ். இல்லை, அதில் வந்து இன்னொன்று இருந்துச்சுல்ல, அதாவது ஒரே பாடலில் பணக்காரனா கூட என்ன பண்ணார், படிக்காதவன் வந்து வெற்றி பெறுகிறான் என்பதை காட்சி படத்தில் காமிச்சு ஒரு படிக்காதவன் தன் மனையை படிக்க வைக்க வேண்டும் என்ற கருத்து நிறையா இருக்குது அந்த படத்தில். ஸோ நிறையா வந்து டேக்அவே இருந்துச்சு. ஸோ தட் பிகம் வெரி பிக் ஹிட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த தொலைக்காட்சியில் போட்டால் எனக்கு பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள், என் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ், சரத்து நீங்கள் உங்கள் படத்தை போட்டாங்க, அது முடிச்சுட்டு தான் நான் வெளியே போனேன் அப்படின்வாங்க. ஏன்னா என்ன படத்தை சூரியவம்சம் சொல்லுவாங்க, நாட்டாக போயிடுவாங்க. ஏன்னா அப்போ ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்திருக்குல்ல, அந்த ஈர்ப்பு சக்தியை கண்டுபிடிக்கிறது அது சக்ஸஸ் ஃபார்முலான்றது அது யாருக்கும் தெரியல. இல்லாட்டி ஒவ்வொன்றுமே ஹிட் ஆகணும்ல, அந்த ஏதோ டச் பண்ணோம் அவங்கள, அது ஏதோ ஒரு இடத்துல சாஃப்டாக டச் ஆகிடுச்சுன்னா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுது. இப்போ இந்த சக்ஸஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படம் சரியாக போகலை, தேட்டரில் நீங்கள் பார்க்குறீங்க, அன்றைக்கி அந்த ரிலீஸ் ஆன நைட் எப்படி சார் இருக்கும் உங்கள் மனநிலை? ஓரளவுக்கு நம்மளும் ஜட்மெண்ட் பண்ணுவோம், இந்த படம் எப்படி இருக்கும், இது எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ பெரிய எதிர்பார்ப்பு நான் என்றைக்குமே வச்சுக்கிட்டது கிடையாது. இது ஓடாட்டி அப்படியே ஐயோ போச்சுரா அப்படின்னு நினச்சிட்டா என்றைக்குமே உட்காந்தது கிடையாது. தட் இஸ் மை என்னுடைய ஆட்டிடியூட். அதான் லைஃப்பில் வெற்றி தோல்விகளை வந்து சரிசமாக பார்ப்பான். கூட அன்பில் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் ஒரு பேட்டியில் சொன்ன நட்புக்காக ஷூட்டிங் எப்படி நடந்துச்சு. ஒரு தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி, முதல் தடவை தேர்தல் நிற்கிறேன், தோல்வி அடைகிறேன், திரும்பி வரேன், ஷூட்டிங் கேன்சல் பண்ணுறாரு. எதுக்கு சார் சொல்லி நேராக லொக்கேஷன் தான் வந்துட்டு போய் நடித்தேன். அந்த படம் 100 நாள் ஓடிச்சு நட்புக்காக. சரி, அது வேறு இது வேறுன்னு எடுத்துக்கணும். சரி, தோல்விகள் வரதான் செய்யும் இல்லையா. ஆனால் வெற்றி வந்து தொடர்ந்து வராது, தோல்வியும் தொடர்ந்து எப்படி அந்த மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்கான. மேபி ஐ பிகம் த பர்சன் லைக் தட். ஐ பீன் லைக் தட் ரைட் ஃப்ரம் மை பிகினிங் ஆஃப் மை லைஃப். ஏன்னா இப்போ சின்னதாக ஒன்றுனாலே எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷன், எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வரும். ஸ்ட்ரெஸ்ஸில் அதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் தான் நினைப்பேன் இல்லையா. உட்காந்து யோசனை பண்ணிகிட்டே இருந்து என்ன பண்ணேன், ஏதாச்சும் பண்ணணும்ல, அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணணுன்றது நினைக்கிறோன்னா. அதனால் ஐ மேட் லைக் தட். நாட் எவரிபடி இஸ் கோயிங் டு பி மேட் லைக் தட். நீங்கள் ஒரு மல்டி டாஸ்கிங் விரும்புகிற பர்சன்? 100%. ஏன்னா ப்ரொடக்ஷன், ஆக்டர் அண்ட் எல்லாமே எல்லா இதையும் பொறுப்பு. அது ப்ரெஷர் இல்லையா? எனக்கு ஒரு ப்ரெஷரும் தெரியல. அது வந்து என்ஜாய் ஒர்க். அதாவது இப்போ எனி கைண்ட் ஹெல்ப்பிங்காக இருந்தால் கூட திடீர்னு ஒருத்தர் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு பண்ணணும்னு சொன்னால் அதை எடுத்துக்கிட்டேன்னா அதை செய்யறதுக்கு அது இறுதி வரை போய் அது என்னென்னு பார்த்துட்டு தான் விடுவேன். ஸோ தட் டசன்ட் லுக் லைக் எ ப்ளஷர். ஐ டேக் கிரேட் ப்ளஷர் இன் டூயிங் சம்திங். அது பிடிக்குதுன்னு சொன்னால் அதை பண்ணி என்னதான் பண்ணுறேன்னு பண்ணி முயற்சி எடுப்பேன். சார், ஒரு டைரக்டர் அவர் பேர் சொன்னீங்கன்னா அவர் நான் பிளைண்டாக நம்பி அவர் படம் கூப்பிட்டா நான் போய் பண்ணுவேன், என்ன சீன் சொன்னாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர்? அண்மையில் வந்து நான் வந்து விக்னேஷ் ராஜா, பொன்ராம், கீர்த்தி, இப்போ பார்த்த டைரக்டர்ஸ் டக்குன்னு சொன்னால் இவங்கெல்லாம் சொல்லிடுவேன். உங்களுடைய அந்த 90s to அந்த டைமில் ரவிக்குமார், விக்ரமன் எனக்கு ஹிட்டு கொடுத்தவங்களா இருக்காங்களே. எஸ், நீங்களும் ரவிக்குமார் சார் அந்த நட்பு வந்து நிறைய சொல்லிட்டீங்க எல்லா இடத்துலையும். அந்த இன்டர்வியூஸ் ரவிக்குமார் சார் பற்றி பேசாத ஒரு இன்டர்வியூ வந்து இருக்காது அப்படிங்கிறது தான். அந்த நட்பு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அவர்கிட்ட என்ன குவாலிட்டி பிடிச்சது உங்கள்கிட்ட? அவர் வந்து முதல்ல என்னை வந்து எல்லாரும் நிராகரித்த போது உறுதியாக இருந்து முதல் படத்திலே வந்து 6 மாதம் வெயிட் பண்ணி படம் எடுத்தார். அதனால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அது. ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எல்லா பத்திரிகையும் வந்து சரத்குமாரின் கலை உலக பயணம் முடிந்ததுன்னு போட்ட பிறகு அவர் வந்து புரியாத புதிர் வந்து முதல் படம் அவருக்கு டைரக்ஷன் சான்ஸ். ஆர்பி சௌத்ரி தயாரிப்பாளர், யாரை வேணால் போட்டு எடுத்துக்கலாம். அவர் வந்து அவரும் அட்வான்ஸை திருப்பி கேட்க தான் வரான்னு பார்க்கும்போது, இல்லை நீங்கள் தான் நடிக்கிறீங்க, அப்போ பேசக்கூட இல்லை, நான் எழுதி தான் பேசுவேன், நீங்கள் அட்வான்ஸை திருப்பி பெற வந்தீர்களான்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இல்லை நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னார். 6 மாதம் வெயிட் பண்ணார். வேறு எந்த ஒரு புது இயக்குனரும் முதல் படமாக இருந்தால் வேறு ஆளை போட்டு படம் எடுத்து அடுத்த படத்தில் யூஸ் பண்ணுறது சார் தப்பாக நினச்சிக்கன்னு சொல்லியிருப்பாங்க. நெவர் டிட் தட். என் கேரக்டர் வந்து அப்போ வந்து கழுத்து கூட திருப்ப முடியாது, அதில் டப்பிங் கூட நான் பேசலை. அப்படி இருக்கும்போது நான் வந்து உறுதியாக இவர் தான் நடிப்பார்னு முடிவு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி எடுத்தார்ல, அது எப்படி மறக்க முடியும் என்னால். ஒரு ஸ்டோரி, இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி சமீபத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அப்பா பற்றி சம்மந்த பற்றி ஒரு ஸ்டோரி. நாங்கள் சிகரெட் விட்டதை பற்றியா? எஸ், ரோட்டில் வந்து நின்னோம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இது இன்னொன்று பார்க்கும்போது செய்திகள் வாசிப்பது உங்கள் அப்படின்னா நீங்கள் ரொம்ப எமோட் ஆயிடுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம். எங்கள் அப்பா வந்து செய்தி வாசிப்பாளர் இருந்தால் செய்திகள் வாசிப்பது ராமநாதன் கணீர் கோளுக்கு சொந்தக்காரர் அவர். அதனால் எங்கள் அப்பா வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் பணிபுரிகிற காலத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ இஸ் டெவலப்ட் ஹிம்செல்ஃப் as a நியூஸ் ரீடர், then he became an information officer, assistant information officer, retired as information officer and press information bureau. நான் press information bureau தான் அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ தே நோட்டீஸ் எவ்ரிபடி. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து நோட் போடுறது அவங்க தான். பேப்பராக இருந்தாலும் சரி, சேனலாக இருந்தாலும் சரி, த வியூஸ் ஆஃப் தி
magazine or the newspaper or the channel is watched by PIB. ஓகே, இப்போ இந்த அப்பர் ரோல்ஸ், அதாவது 3 BHKல நம்ம பார்த்தோம். அப்படிங்கும்போது அதுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகுறீங்க சார்? இந்த கேரக்டர் முதல்ல வந்து அது நான் மையமாக இருக்கணும் அந்த படத்தில். நான் வந்து அப்பாவாக நடிக்கிறேன், டெய்லி ஒரு படத்துக்கு யாராச்சும் ஒருத்தர் அப்பாவாக நடிக்கலாம், அப்படிலாம் நான் படம் ஒத்துக்கிறதே கிடையாது. நான் ஐ ஸ்டில் ரிமைன் டு பி த மெயின் கேரக்டர் ஆஃப் த ஃபிலிம், அட்லீஸ்ட் த மெயின் சப்ஜெக்ட் ஆஃப் த ஃபிலிம். இப்போ அதில் பார்த்தா அதியமான் வந்து அந்த அந்த ஒரு காட்சியிலேயே இவங்க 2 பேரும் எப்போ மாட்டுவாங்க இவர்கிட்டன்றது தான் கதையை அப்படியே மூவ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி முக்கியத்துவம் இல்லாத படத்தில் நான் நடிக்கிறது இல்லை. இப்போ பெஸ்ட் ரிவ்யூவர் யார் சார் உங்கள் ஃபேமிலியில், ஃப்ரெண்ட்ஸில்? ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லுவாங்க இப்படி இருக்குது இது படம் ஃபஸ்ட்டு. அக்யூரேட்டாக சொல்கிறது வந்து என்னுடைய மனைவி ராதிகா பார்த்தாலே சொல்லிடுவாங்க. எனக்கு காய்ச்சனால அவங்க வந்து என்ன பண்ணிட்டுருக்கனே தெரியாது. அவங்க வந்து படத்தை பார்த்துட்டு ஷி அப்ரிஷியேட்டட் ஸோ மச். அதே மாதிரி கொம்புசி அவங்க பார்த்தாங்க, போர் தொழில், டூட் எல்லாமே ஷி என்ஜாய்ட் த ஃபிலிம். எஸ், இப்போது மேமுடைய தாய் கிழவி வருது. அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போதுலேருந்து மேடமுடைய லுக்ஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. மேடம் சொல்லியிருந்தாங்க ஒரு 4 hours மேலே மேக்கப்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த விஷயம் பற்றி சொல்லுங்கள். தாய்க்கிழவியை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து அந்த கதையை வந்து அவங்க வந்து சொல்லும் போது ஐ லைக் த சப்ஜெக்ட் ஆல்சோ. நார்மலாக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இது தாய்க்கிழவின்னு டைட்டில் ரோல்னால அங்கே உள்ள வந்து தாய்க்கிழவின்னு நான் வந்துட்டானா நாளைக்கு நான் கிழவிகளையும் போடுவாங்களா, ஒரு சின்ன இது ஓடும் இல்லையா, இதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணலாமா வேணாமான்னு ஒரு சின்ன ஒரு டவுட்லேயே இருந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒன் டே பேசும்போது சொன்னேன், இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, கதையும் சிறப்பாக இருக்குது, ஒரு பெரிய கெட்டப் போட்டு நடிக்கிறது வந்து எல்லாருக்கும் அமையாது, அதுவும் ஒரு ப்ராஸ்தட்டிக்ஸ் போட்டு நடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குது. ஸோ பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா அந்த லுக்கும் அந்த கேரக்டரில் ஈஸியாக போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து மதுரை பக்கமோ அந்த மதுரை ஸ்லாங்கோ, பாரதிராஜா சார் படம் பண்ணனாலுமே எல்லாமே தேனி பக்கமோ கம்பம் எல்லாம் வந்து அந்த லாங்குவேஜ் ஸ்லாங் அவங்களுக்கு தெரியும். அண்ட் சிவகுமார் தி டைரக்டர் ஆல்சோ வெரி டெடிக்கேட்டடாக தெரிஞ்ச அந்த பையன். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் டைரக்டராக இருந்தாலும் அந்த சப்ஜெக்டை டீப்பாக சொல்லும் போது நான் சொன்னேன், இது வந்து டைட்டில் ரோல், அதாவது சிவகார்த்திகேயன் தயாரிக்கும் ராதிகா சரத்குமார் நடிக்கும் போடுறது எவ்வளோ பேருக்கு வரும். தென்றல் சூழலில் வந்து முதல் பாட்டி போட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் பேரை முதல்ல போட்டு நடிக்கும் ஞானம் போடுறதில்ல, அந்த ஒரு வாய்ப்பு அதில் இருந்துச்சு. ஸோ அந்த வாய்ப்பை பற்றி நான் பேசாட்டி கூட இது உண்மையிலேயே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த படம், கண்டிப்பாக யூ ஷுட் டூ இட் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க கால் தான், நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது அவங்கள. தென் பண்ணாங்க. பண்ண பிறகு படம் பார்த்தது என்ன சொன்னாங்களோ, என்ன மாதிரி இம்பேக்ட் இருக்கணுமோ அந்த இம்பேக்டை நான் பார்க்க முடிஞ்சது. காரணம் நானும் கமல்ஹாசன் அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் உட்கார்ந்த படத்தை பார்த்தோம். உண்மையிலே நான் சொல்லுவேன், ஒரு எங்களுடைய பார்வைக்கு எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. எக்ஸ்ட்ராடனரியாக இருந்ததுன்னு சொல்லும் போது 20ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு 27க்கு நாங்கள் ஆழியை தள்ளணும். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை தள்ளி 27ஆம் தேதி ஆழியோட வராங்க. அதுதான் கேட்கலான்னு நீங்கள் ராதிகா சரத்குமார் மோதன் போடுறதுக்கு ஒரு செய்தி வந்து விட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் அது டிஃப்ரெண்ட் ஃபிலிம். இதான் சொன்னேன், இது ஒரு ஆர்டிஸ்டிக் கைண்ட் ஆஃப் அப்ரோச், அது கமர்ஷியல் கைண்ட் ஆஃப் அப்ரோச், பட் வித் அ கிரேட் மெசேஜ். அதுலேயும் இதில் வந்து ஒரு மெசேஜ் இருக்குது, பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெசேஜ். அதில் மெசேஜ் வந்து விமன்ஸ் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு பெண் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், எப்படி வந்து இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ண வேண்டும் என்பதை சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, இட்ஸ் வெரி குட் ஃபிலிம். சரத்குமார் சார் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் சினிமா? சினிமா இஸ் என்டர்டெயின்மெண்ட் மீடியா விச் ஆடியன்ஸ் வந்து வரவேற்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு வெளிப்பாடு, ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொன்னால் சினிமாவே வந்துச்சு. இல்லாட்டி எதுக்கு போய் பாடல் கேட்குறாங்க, எதுக்கு வந்து படம் பார்க்க போகிறாங்க, ஒரு ட்ராமா எதுக்கு பார்த்தாங்க. அப்போ தொடர்ந்து வந்து இப்போ என்ன ஓடிடி பிளாட்ஃபார்ம்னால நான் தொடர்ந்து சொல்வது, ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் ஒன்றா சேர்ந்து 50 நாட்கள் 60 நாட்களுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும், நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம், தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரத்துக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோன்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற கருத்தை மட்டும்தான் நான் சினிமாவை பற்றி பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். பிகாஸ் ஆடியன்ஸ் ஹேவ் டு கம் டு த தியேட்டர் அண்ட் வாட்ச் எ ஃபிலிம். இப்போ தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருமே ஒரு 1000 கோடி அப்படிங்கிறத டச் பண்ணிட்டாங்க. பாலிவுட், டோலிவுட்டில், அதுக்கப்புறம் கன்னடா இண்டஸ்ட்ரிலையும் பண்ணிட்டாங்க. தமிழ் சினிமாவில் இனியும் பண்ணலை. ஏன் பண்ணலை? இங்கே தகுதியான படங்கள் வரலையா, இல்லை தகுதியான இயக்குநர்கள் இல்லையா அப்படி எல்லா ரசிகர்களும் கேட்குறாங்க. நீங்களும் ஒரு சினிமா ரசிகர் தான், உங்களுடைய கருத்து என்ன சார்? 1000 கோடி கலெக்ட் பண்ணிச்சு, 2000 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னு சொல்கிறது முக்கியமாக, இல்லை சிறந்த படத்தை கொடுத்தோம் என்று சொல்கிறது முக்கியமாக எனக்கு தெரியல. நான் அதை மாறுபடுறதில்ல. ஏன்னா மூவி தான் 1000 crores இந்த நம்பர்ஸை சொல்கிறதுக்கும், இந்த மூவி வந்து அது எடுத்தது காரணமும் அதை மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்பினோமோ அதை நாம் செய்திருக்கிறோம் என்ற வெற்றி தான் சிறந்த வெற்றி நான் நினைக்கிறேன். கொஞ்சம் அரசியல் கேள்வி. 2026 எலெக்ஷன் அரசியல் களம் சூடாக போயிட்டுருக்கு. எல்லாரும் அந்த பக்கம் கூட்டணி களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? 26 எலெக்ஷன் என்ன ஆக போகுது, எப்படி இருக்கு? தேர்தல் அறிவித்த பிறகு, கூட்டணிகள் அமைந்த பிறகு
அது எப்படி இருக்குன்றதை வந்து இந்த களம் எப்படி இருக்குன்றது தேர்தலை சந்திக்கும் போது தான் தெரியும். மக்களுடைய பார்வை எப்படி திரும்பி இருக்கிறது, திரும்புகிறதா இல்லையா, இருப்பவர்களுக்கு வாக்களிப்போமா, இல்லை மாற்றுக் கட்சியாக இருக்கிறவங்களுக்கு வாக்களிப்போமா, இல்லாட்டி புதிதாக வந்து வாக்களிப்போம்னு மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பது காரணம் நிறைய ஸ்கீம்ஸை வந்து பாரத பிரதமர் அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தை வந்து முன்னிறுத்தி பல இடங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆழிப்படம் ரிலீஸ் போது நான் அரசியல் கேள்விக்கு பதில் சொல்லணும்னு விருப்பப்படல. அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நம்ம அரசியல் கேள்விகள் கேட்பதற்கென்றே நான் ஒதுக்கி காத்திருக்கின்றேன். ஆனால் அரசியல் களம் ஒவ்வொருவரும் வந்து இன்வால்வ் ஆகணும்னு நான் சொல்கிறேன். அது 18 வயதை தாண்டிய பிறகு அரசியல் வாக்களிக்கும் போது சிறந்த தலைவர்களை உருவாக்கும், சிறந்த ஆட்சியை உருவாக்கும் உங்கள் கையில் தான் இருக்கின்றதை உணர்ந்து வந்து எல்லோரும் வாக்களிக்க வேண்டும். தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ சார். நன்றி சார்.